வணக்கம், கிருஷ்ணகுமார், டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ டுடே ஐ டேக் திஸ் டாபிக் ஃபங்க்ஷன் அனாலிசிஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் ஃபங்க்ஷன் அனாலிசிஸ் மேத்தமெட்டிக்ஸில். இந்த ஃபங்க்ஷன் அனாலிசிஸ் சப்ஜெக்ட் எடுத்துகிட்டால் இதை உள்ள நம்ம டீப்பாக டிஸ்கஸ் பண்ணுறப்போ இந்த ரியல் அல்ஜிப்ரா, தட் இஸ் அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா அண்ட் லீனியர் அல்ஜிப்ரா, இதனுடைய அப்படியே அந்த மிக்சடு மாதிரி தான் தெரியும் இந்த இதை பார்க்குறப்போ, இந்த வியூ. ஸோ ஃபஸ்ட்டு இந்த எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸில் வர்றது இதுதான் நம்மளுக்கு பேஸே. ஆக்சுவலாக இந்த எம்எஸ்சி மேக்ஸில் இந்த லிமாயா இந்த ஆத்தர் ரொம்ப நல்லா தெளிவாக கொடுத்துருக்காரு. லைன் பை லைன் படித்தா ஈஸியாக நம்மளுக்கு ஐடியா கிடச்சிடும். நாட் ஓன்லி எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், இது எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் செகண்ட் இயர் பேப்பருன்றது மட்டும் நம்ம படிக்காமல் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் சேர்த்து படித்தோன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஆர்பி, பாலிடெக்னிக் டிஆர்பி, சிஎஸ்ஐஆர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஸோ நம்ம இந்த ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த ஃபஸ்ட் கிளாஸில் லீனியர் ஸ்பேஸ். இது முன்னாடி ஆக்சுவலாக ஃபங்க்ஷன் அனாலிசிஸில் நான் வீடியோ போட்டிருந்தேன். அதை வந்து ப்ராப்பராக ஃப்ரம் பிகினிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லிட்டு தான். பவுண்டரி லீனியர் ஆப்ரேட்டார், இந்த அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டார், அதை சொல்கிறப்போ நான் திரும்ப பேசிக்கே வர வேண்டியதாக இருக்குது. ஸோ தட்ஸ் நான் அதனால தான் ஐ ஸ்டார்ட் வித் ஃபஸ்ட் யூனிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலான்னு. ஸோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் எல்லாருக்குன்றது. ஸோ பேசிக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது ஆக்சுவலாக ஒரு பர்டிகுலராக ஒரு சப்ஸ்கிரைபர் இந்த வியூவர் கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபார் தட் I start the video. சரி, ஓகே. ஸோ ஃபஸ்ட் நம்ம லீனியர் ஸ்பேஸ்னால் என்னென்னு பார்ப்போம். டெஃபினேஷன் லீனியர் ஸ்பேஸ் அதை வேறு எப்படி சொல்லணும்னா வெக்டர் ஸ்பேஸ். ஸோ வெக்டர் ஸ்பேஸ்னாலும் ஒன்று தான், லீனியர் ஸ்பேஸ்னாலும் ஒன்று. லீனியர் ஸ்பேஸ் ஆர் வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் கே இஸ் அ நான் எம்டி செட் எக்ஸ். ஸோ நான் எம்டி செட் எடுத்துக்கிறோம் எக்ஸ் லாங் வித் த ஃபங்க்ஷன். அதுனா ஓவர் கே. அந்த ஓவர் கேன்றது நம்ம அந்த ஃபீல்டுன்றது நம்பர்ஸ். அந்த ஃபீல்டு அப்படின்ற டெஃபினேஷன் வரப்போ நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாட் இஸ் த ஃபீல்டுன்றது அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ராவில் வரும். அந்த ஃபீல்டுனா என்ன டெஃபினேஷன் அதை அப்போ பார்க்கலாம். ஸோ ஒரு லீனியர் ஸ்பேஸ் ஓவர் கே அப்படின்றது இஸ் நான் எம்டி செட் அலாங் வித் எ ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் வச்சு நம்மளுக்கு இதை சொல்கிறாங்க. அண்டர் அடிஷன், அண்டர் மல்டிப்ளிகேஷன். ஸோ அதனால தான் இது அல்ஜிப்ரா, அந்த ஃபங்க்ஷன் அப்படின்னு வரப்போ ரியல், அப்புறம் இந்த குரூப் அந்த வரப்போ அல்ஜி. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷனில் தான் வரும் இந்த ஃபுல் நம்ம ஃபங்க்ஷன் அனாலிசிஸ் அப்படியே கோர்வையாக கொண்டு போனேன். ஸோ அண்டர் அடிஷன் இந்த டொமைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ் நான் எம்டி செட்டு. டொமைனை வந்து த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் டூ நான் எம்டி செட் எக்ஸு தென் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கார்ட்டீசியன் ப்ராடக்ட், இது டொமைன். ஸோ கோடொமைன் பார்த்தீங்கன்னா ஒன்லி எக்ஸ். தட் இஸ் ஸோ ரெண்டு எலமெண்ட் இங்கே எடுக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அதனுடைய அவுட்புட்டை, தட் இஸ் அது நம்ம கோடமைன். அந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் எலமெண்ட்டாக தான் வரும். இந்த இதில் கண்டிஷன்ஸில் பார்த்தாலே ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதை இஸ் கால்டு அடிஷன் அண்டு இந்த மேப்பிங் அடிஷன் கால்டு அடிஷன். டாட்னா மல்டிப்ளிகேஷன், அண்டர் மல்டிப்ளிகேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்க இங்கே அந்த ஃபீல்டு எடுத்துக்கிறாங்க நம்பர் கே ஃபீல்டு, அதோட எதை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் அந்த செட் எக்ஸ். ஸோ இதை டொமைனாக வச்சுக்கிட்டு அண்டர் மல்டிப்ளிகேஷனில் ஸோ டொமைன். ஸோ கோடொமைன் இஸ் எக்ஸ் கால்டு ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் சச் தட். ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேப்பிங் வந்து இந்த கண்டிஷன்ஸை இந்த ஆக்சியம்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா வி கேன் சே தட் இஸ் அ வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் கே அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே. ஸோ இந்த நான் எம்டி செட் எக்ஸ் அண்டர் அடிஷனில் இஸ் அன் எபிலியன் குரூப். எபிலியன் குரூப்னால் நமக்கு நல்லாவே தெரியும், நம்ம அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ராவில் படிச்சிருக்கோம். க்ளோஷர் கரெக்டுங்களா, க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி வரும், நெக்ஸ்ட்டு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வரும், அண்ட் தென் இன்வெர்ஸ் எலிமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும், ஐடென்டி எலிமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும், கம்யூட்டேட்டிவ் வரும். ஸோ அப் டு தட் அது நம்ம எபிலியன். ஸோ அண்டர் அடிஷனில் இது எல்லா ஆக்சியமும் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடும். சரிங்களா. ஸோ அந்த நான் எம்டி செட் வந்து அபிலியன் குரூப்பாக இருக்கணும் அண்டர் த அடிஷன் ஆஃப் திஸ் மேப்பிங். இந்த மேப்பிங்கை பொறுத்து கரெக்டுங்களா. இந்த மேப்பிங் தட் இஸ் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க அண்டர் அடிஷனில். அந்த செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்டர் மல்டிப்ளிகேஷனில் இந்த இது கே டாட் எக்ஸ் ப்ளஸ் ஒய்
தட் இஸ் ரைட் டிஸ்ட்ரிபியூட்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஈக்குவல் டு கே இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் கே இன்ட்டு ஒய் the left distributive kx plus lambda x. Next it is nothing but associative k lambda then into x which is equal to k into lambda x. It's like that and element 1 into x equal to x. அப்போ 1 என்ற எலமெண்ட்டு கண்டிப்பாக அந்த வெக்டர் ஸ்பேஸில் இருக்கணும். ஸோ 1 என்ற எலமெண்ட்டும் கண்டிப்பாக அந்த வெக்டர் ஸ்பேஸில் இருக்கும். 0 என்ற எலமெண்ட்டு ஏன்னா அண்டர் அடிஷனல் நம்மளுக்கு 0ன்றது கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் பேசிக். ஸோ 1 என்ற எலமெண்ட்டும் கண்டிப்பாக வெக்டர் ஸ்பேஸில் வரும். 0 என்ற எலமெண்ட்டு அண்டர் அடிஷனலில் அதுதான் ஐடென்டி எலமெண்ட்டு. அண்டர் மல்டிப்ளிகேஷனில் 1ன்றது ஐடென்டி எலமெண்ட்டு. ஸோ ஃபார் ஆல் எக்ஸ் அண்ட் ஒய் இன் எக்ஸ் இது கே லேம்டா நம்பர் இது இஸ் அ ஃபீல்டு. ஸோ கே டினோட் எந்த நம்பர் சிஸ்டம் நம்ம ஜென்ரலாக எடுத்துக்கிறோன்னா கே டினோட்ஸ் ஈதர் ரியல் நம்பர் சிஸ்டம் ஆர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டம் சி. இந்த ஸ்கிரிப்ட் சி யூஸ் பண்ணிடுறாங்க. real number or complex number. The field of real numbers or a field of complex numbers. ஸோ அந்த மேப்பிங் தகுந்த மாதிரி தான் அந்த ஆக்சியம்ஸும் இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும். தட் இஸ் 2 எலமெண்ட்டை ஆட் பண்ணால் எனக்கு திரும்ப அகெயின் அதே அண்டர் க்ளோஷரில் சொல்கிறேன். அப்போ 2 எலமெண்ட் இதில் ஒரு எலமெண்ட் இதில் ஒரு எலமெண்ட்டு அண்டர் அடிஷன் பார்த்தா அதோட ரிசல்ட்டை வந்து சிங்கிள் எலமெண்ட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 2 + 3 அந்த 2 ஆட் பண்ணால் 5. தட் இஸ் அந்த எக்ஸ் அண்ட் ரிசல்ட். தட் இஸ் அ க்ளோஷர். அந்த மேப்பிங் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ 2 பேர் எலிமெண்ட்டாக எடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அண்டர் மல்டிப்ளிகேஷனில் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்பர் தான் எடுப்போம். பாருங்கள் கே டாட் அண்ட் தென் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்ற எலமெண்ட் இஸ் அ சிங்கிள் எலமெண்ட் ஃப்ரம் திஸ் எக்ஸ். ஸோ இதனுடைய இமேஜ் தான் நம்மளுக்கு வந்து சிங்கிள் எலமெண்ட்டாக மாறும். கேஎக்ஸ் ப்ளஸ் கே ஒய் அந்த அவுட்புட் தான் இந்த கேபிட்டல் எக்ஸில் வரும். கரெக்டுங்களா? ஸோ லைக் தட் பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக தட் இஸ் கே ப்ளஸ் லேம்டா இன்டூ தென் எக்ஸை வந்து இதிலேருந்து எடுத்துக்கிறாங்க. லைக் தட் கே லேம்டா இன்ட்டு எக்ஸ் 1 அப்படின்றது நம்மளுக்கு ஃபீல்டு நம்பர்லாம் வரும். ஃபீல்டில் தான் வரும். எக்ஸ்ன்றது இந்த வெக்டார் 1 into x. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பேசிக் டெஃபனிஷன் நம்மளுக்கெல்லாம் தெரியணும். ஸோ சிம்பிளி அண்டர் அடிஷன் எபிலியன் குரூப்பை சாட்டிஸ்ஃபை பண்ண அந்த செட் எக்ஸை அண்டர் திஸ் மேப்பிங் அண்டர் அடிஷன் மல்டிப்ளிகேஷனில் திஸ் ஆக்சியம்ஸ் ஷுட் பி சாட்டிஸ்ஃபை. இது சாட்டிஸ்ஃபை பண்ணால் நம்ம அதை வெக்டர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ இது கிட்டத்தட்ட எப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப்பினுடைய இது கான்செப்ட் மாதிரி தான். இப்போ குரூப் பார்த்துட்டு நம்ம ஜென்ரலாக என்ன பார்ப்போம், சப் குரூப் பார்ப்போம். சேம் மேனர் அதே மாதிரி தான் சப் ஸ்பேஸ்னா என்ன, ஏ நான் எம்டி சப்செட் இ ஆஃப் எக்ஸ். இப்போ எக்ஸ்ன்ற ஒரு செட்டில் இ அப்படின்ற ஒரு சப்செட் எடுக்கிறேன். இன்ற ஒரு சப்செட் இ செட் டு பி சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸ். எப்போ நான் வந்து சப்ஸ்பேஸ் எப்போ சப்ஸ்பேஸ்ன்னு நான் சொல்லலாம். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதும். இஃப் கேஎக்ஸ் ப்ளஸ் லேம்டா ஒய் இன் இ கேஎக்ஸ் லேம்டா ஒய் என்னவர் எப்போல்லாம் எந்த மாதிரி எலமெண்ட்டெல்லாம் நான் எடுக்கணும் எக்ஸ் கமா ஒய் இன் இயில் கே லேம்டான்றது இந்த ஃபீல்டு கேல. ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதும். அப்போ ஈஸியாக சப்ஸ்பேஸ். மோரோவர் a subspace y of linear space is said to be a proper. எப்போ ப்ராப்பர் சொல்லலாம், தட் இஸ் ப்ராப்பர் சப்ஸ்பேஸ்னால் அந்த செட்டுக்கே ஈக்குவலாக வரக்கூடாது. தட் இஸ் அதுக்குள்ளேயே வந்துடணும். இஸ் ரைட்? ஏன்னா the set itself is a subspace. ஸோ அப்போ அந்த மாதிரி இல்லாமல் y not equal to x then you can say it's a என்ன சொல்லணும்னா ப்ராப்பர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எப்படி குரூப்பில் வந்து சப் குரூப் அந்த மாதிரி சப்ஸ்பேஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டாக ஸோ அதை கம்பேர் பண்ணி படிக்கிறப்போ நம்மளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். கோஷன் குரூப்னு பார்ப்போம். இப்போ இங்கே கோஷன் ஸ்பேஸ். ஸோ அப்படி நான் கம்பேரிசன் ஸ்டடியோடு படிச்சிட்டோம். ஸோ ஒய் இஸ் அ சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஃபார் x1 x2 இந்த எலமெண்ட் இந்த எக்ஸ் வெக்டரில் இஃப் வி லெட் the relation இந்த தெரியும் the relation x1 related to whenever x1 minus x2 in y then the relation is an equivalent relation. ஈக்குவலன்ட் ரிலேஷனாக நம்மளுக்கு தெரியும் அந்த 3 that is symmetric, transitivity, கரெக்டுங்களா? that is equivalence relation on x. We denote the equivalence of classes. So equivalence classes
ஆஃப் எக்ஸ் இன் எக்ஸ், இந்த கிளாஸ் ஆஃப் அன் எலமெண்ட். இது வந்து எங்கே படிச்சிருக்கோன்னா அல்ஜிப்ராலே படிச்சிருக்கோம், அப்ஸ்ட்ரக்ட் அல்ஜிப்ரா, கிளாஸ் ஆஃப் அன் எலமெண்ட் லைக் தட். அதே மாதிரி தான் கிளாஸ் ஆஃப் எக்ஸ் இன் எக்ஸ் அண்டர் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். அண்டர் இந்த ஈக்குவலன்ஸ் ரிலேஷன், இந்த சிமெட்ரிவ், ட்ரான்சிட்டிவ், ரிஃப்ளெக்சிவ், இந்த மூணு நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணால் அது நம்ம ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொல்கிறோம் இல்லையா, அந்த இது பை எக்ஸ் ப்ளஸ் கேபிட்டல் ஒய். ஸோ இந்த ஸ்மால் எக்ஸுன்றது இந்த சூப்பர் ஸ்பேஸ் சூப்பர் செட்டில் இருக்குது கேபிட்டல் எக்ஸில். இந்த ஒய் ப்ளஸ் இதோட ஆட் பண்ண ஒய். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த லெஃப்ட் கோசெட் மாதிரியே இருக்கும் பாருங்க, லெஃப்ட் கோசெட், ரைட் கோசெட். அதே மாதிரி தான் இது கோஷன் குரூப் வந்த பிறகு லெக்ராஞ்சின் நம்ம தியரம் பார்க்கணும் இல்லையா, அதே மாதிரி தான் சேம். அதை கம்பேர் பண்ணி அப்படியே படிச்சுக்கிறோம். ஸோ லெட்டு, ஸோ எக்ஸுன்றது நம்மளுக்கு சூப்பர் செட்டு, அதில் ஒய்ன்றது சப்செட், தட் இஸ் சப்ஸ்பேஸ் ஒய். ஸோ கேபிட்டல் எக்ஸ் டிவைடட் பை ஒய். இதில் இருக்கிற எலமெண்ட்டெல்லாம் எப்படி இருக்கும் அதான் இதை சொல்ல வராங்க. இதில் இருக்கிற எலமெண்ட்டு இந்த கோஷன்ஸ் ஸ்பேஸில் எப்படி இருக்கும் எலமெண்ட்டுனா, இதில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டு தட் இஸ் எக்ஸ் ஃபார் ஆல் எலமெண்ட் எக்ஸ் இன் எக்ஸ் எப்படி இருக்குன்னா எக்ஸ் ப்ளஸ் இந்த சப்ஸ்பேஸ் ஒய், கேபிட்டல் ஒய், இந்த மாதிரி வரும். ஸோ இது நம்மளுக்கு என்ன ரிலேஷன், ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக கொண்டு வந்து கொடுக்கும், ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஸோ தென் that is x by y is a linear space over k called is a quotient space. ஸோ இதுவும் நம்மளுக்கு வெக்டர் ஸ்பேஸ் தான், இதுவும் வெக்டர் ஸ்பேஸ் தான். எஸ்பெஷலி இது நேம் வந்து quotient space of x by y under addition and scalar multiplication defined by. ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி வரும். தட் இஸ் அதில் இருக்கிற எலமெண்ட்டெல்லாம் எப்படி இருக்கும், x1 சூப்பர் செட்டில் இருக்கிற எலமெண்ட் ப்ளஸ் அந்த சப்செட் ஒய், கேபிட்டல் ஒய் ப்ளஸ் x2 அந்த capital X இருக்கிற element plus capital Y. So this can be rewritten as, this can be written as like this. இந்த மாதிரி எழுத முடியும் இல்லையா, இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் x1 plus x2 y plus y, it is nothing but again y only. am I right? கரெக்டுங்களா? x1 plus x2 then y plus y னா 2y. that is 2y means what, actually y itself y. ஸோ ஒய்ன்றதுக்குள்ள y வரதுனால நம்ம ப்ளஸ் ஒய்னு வரும். ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணோம். அண்ட் தென் ஒரு ஸ்கேலார் k, அப்புறம் x1 இந்த எலமெண்ட் எக்ஸில் இருக்கும் ப்ளஸ் கேபிட்டல் ஒய். திஸ் கேன் பி ரிட்டன் as லைக் திஸ் k இன்ட்டு x1 k x1 k இன்ட்டு ஒய். அந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்குள்ளேயே வந்துடும், சப்செட்டுக்குள்ளே. இஸ் இட் ரைட்? ஸோ அப்போ k இன்ட்டு x1 அந்த ஸ்கேலாரு இந்த ஸ்மால் x1 எலமெண்ட் நம்மளுக்கு கேபிட்டல் எக்ஸில் இருக்குது. அண்ட் தென் இது செட்டு இல்லை, இது செட்டு இல்லையா, சப்செட்டு. ஸோ அந்த நம்பரோடு இந்த நான் மல்டிப்ளை பண்ணால் அது க்ளோஷர் இல்லையா, அதுக்குள்ளேயே போய்டும். ஸோ KY நான் தனியாக எழுதணும்னு அவசியம் இல்லை. KY இட்ஸ் நதிங் பட் ஒய், கேபிட்டல் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. ஓகே ஃபைன். ஸோ இந்த மாதிரி எல்லா எலமெண்ட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் ஃபார் ஆல் x1 லைக் தட் x1 தட் இஸ் எக்ஸ் ஃபஸ்ட் எடுக்கிற அந்த எலமெண்ட் ஃபஸ்ட்டு வந்து கேபிட்டல் எக்ஸ் இருக்கும் ப்ளஸ்ஸு அந்த சப்செட் ஒய். இந்த மாதிரி வர எலமெண்ட் எல்லாமே இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி அண்டர் அடிஷன் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனில் வந்தால் that x by y is called a quotient space அப்படி சொல்லு. ஓகே, that is called a quotient space. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். திரும்ப அது வந்து ரீட் பண்ணிட்டு இருந்தால் தான் அது என்ன அந்த கான்செப்ட் நம்மளுக்கு தெரிய வரும். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஸ்பேஸ். இப்படி நம்ம ப்ராடக்ட் குரூப்னு பார்க்குறோங்க லைக் தட். அதே மாதிரி தான் இங்கே ப்ராடக்ட் ஸ்பேஸ் இஃப் x1 x2 இதெல்லாம் வந்து ஒரு வெக்டர் ஸ்பேஸ் x1 x2 xn ஆர் லீனியர்லி ஸ்பேஸ் ஓவர் k. எல்லாமே ஃபீல்டு நம்பர்ஸ் எல்லாம் ஓவர் k, தட் இஸ் செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸாக இருக்கலாம் இல்லை காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஃபீல்ட் ஆஃப். தென் தேர் ப்ராடக்ட் தட் இஸ் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். நம்ம எப்படி கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டு பண்ணுறோம் அதே மாதிரி தான் நம்ம 10th படிக்கிற ஒரு சின்ன கான்செப்டை. இப்போ எக்ஸுன்ற ஒரு செட்டில் 1 2 அப்படின்ற எலமெண்ட்டும் கேபிட்டல் ஒயில் 3 4 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸ் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஒய் எப்படி எழுதுவோம்னா 1,3 கரெக்டுங்களா, 1,3 1,4 அந்த மாதிரி. இதில் ஒரு எலமெண்ட்டு கமா இதில் கரஸ்பாண்டிங்கான எலமெண்ட்டு பேர் ஆஃப் எலமெண்ட்டு அந்த மாதிரி தான் n டியூபிள்ஸில் வருது x1 x2 and so on xn. ஸோ ஈச் எலமெண்ட் கரஸ்பாண்டிங் தட் xi. x1னா அந்த கேபிட்டல் x1ல இருக்கும், ஸ்மால் x2னா கேபிட்டல் x2 அந்த மாதிரி சொல்ல வராங்க. ஸோ இட்ஸ் எ லீனியர் ஸ்பேஸ். இதுவும் லீனியர் ஸ்பேஸ் தான். இந்த ப்ராடக்ட் ஸ்பேஸ் இஸ் கால்ட் த ப்ராடக்ட் ஸ்பேஸ் ஆஃப் கேபிட்டல் x1 அண்ட் கமா கேபிட்டல் x2 and so on xn under
under addition scalar multiplication given by this n tuple plus இது ஒரு n tuple. இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி வரும். இந்த கரஸ்பாண்டிங் எலமெண்ட்டை நம்ம ஆட் பண்ணி கமா இட் செல்ஃப் லைக் தட் ஒரு ஸ்கேலார் மல்டிப்ளை பண்ணால் வி கேன் ரைட் லைக் திஸ் kx1 kx2. ஸோ இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா நம்ம அதை ப்ராடக்ட் ஸ்பேஸ் அப்படி சொல்லலாம். அப்புறம் மெயினான டாபிக் வந்து ஸ்பேன். இது ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், ஸ்பேன் பண்ணுறது. தட் இஸ் லீனியர் அல்ஜிப்ராவில் இந்த கான்செப்டை ரொம்ப நம்ம டீப்பாக பார்ப்போம். அதாவது ஒரு செட்டை வந்து ஒரு சப்செட்டை வந்து ஸ்பேன் பண்ணுது அப்படி எப்போ சொல்லலாம்னா அதில் இருக்கிற லீனியர்லி இண்டிபெண்ட் செட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதில் ஸ்மாலஸ்ட் லீனியர்லி இண்டிபெண்ட் செட்டாக இருக்கும். மோரோவர் அது ஜென்ரேட் பண்ணணும், அந்த ஃபுல் செட்டையே அது ஜென்ரேட் பண்ணணும். அதுதான் நம்ம ஸ்பேன் அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், இஃப் E is a subset of X, then smallest subspace of X containing E is span E K1 X1. ஸோ இது K1 X1 இது நம்ம ஸ்கேலார், இது வந்து வெக்டார், அந்த மாதிரி ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன். இது அப்படியே ஸ்பேன் பண்ணிவிடும். கரெக்டுங்களா? வெக்டார் கேபிட்டல் E ஸ்கேலார் வந்து நம்ம ஓவர் K. இட் இஸ் கால்டு ஸ்பேன் ஆஃப் E. if span E equal to is span E எதை ஸ்பேன் பண்ணுது, அந்த கேபிட்டல் எக்ஸையே அது ஸ்பேன் பண்ணிடும். ஸோ we say that E spans X, a subset E of X is said to be a linearly independent set. அதுதான் நமக்கு smallest linearly independent, smallest if for all element K1 K2 that is linearly independent என்ன அப்படின்றத இங்கே அப்படியே சொல்ல வராங்க. Please note down this. The equation K1 X1 and so on Kn Xn equal to 0. இது எல்லா இதுவும் இஃப் இது எல்லாமே என்னவாக இருக்கணும், அதாவது K1 K2 அந்த ஸ்கேலார் எல்லாமே என்னவாக இருக்கணும், 0வாக இருக்கணும். Then only you can say that is a linearly independent. Otherwise it is not linearly independent, it is called linearly dependent. That means not all 0. ஓகேங்களா?